சிவவாக்கிய சித்தர் இப்படிலாம் வரிகள் எழுதியிருக்காரு. மாதம் மாதம் தூமைதான் மறந்து போன தூமைதான் மாதம் மற்று நின்றலோ வளர்ந்து ரூபமானது. நாதம் ஏது வேதம் ஏது நற்குலங்கள் ஏதடா, வேதம் போதும் வேதியா விளைந்தவாறு பேசடா. மாதம் மாதம் இயற்கையாக பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் உதிரப்போக்கை குறிப்பது இந்த தூமை. ஒரு பெண் தான் கருவுற்று இல்லை என்பதை குறிக்குது. அந்த தூமை நின்று போனால் அந்த பெண் தன் வயிற்றில் கருவை தாங்கி இருக்கிறாள் என்று பொருள். நாதமும் விந்துவும் கலந்தே இந்த உயிர் உருவான நிலையில் இதில் வேதம் ஏது, நற்குலங்கள் ஏது? வேதங்களை வெறும் வாயால் மட்டுமே ஓதுவதால் நீங்கள் உயர்ந்தோன் என்று கருதும் வேதியரே, தீட்டு என்று கருதும் அந்த தூமையிலிருந்துதான் தாமும் பிறந்தீர் என்பதை அறிவாய் என்கிறார் சிவவாக்கிய சித்தர். சித்தர்கள்லயே மிக புரட்சிக்குரிய ஒரு சித்தர்னா அது சிவவாக்கிய சித்தர் தான். மனிதனுடைய மனதை மிக ஆழமாக சிந்திக்க வைக்கக்கூடியது இவருடைய வரிகள். இதை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நம்ம தமிழை சொல்லிக் கொடுங்க.